குட் ஈவினிங்மா. நான் ஒரு முக்கியமான ஒரு பதிவு போட்டுட்ருக்கேன். அதாவது மத்தியானம் வடித்த சாதம் இது சாதம் சாயங்காலத்தில் ஆறி போயிட்டால் யாரும் சாப்பிட மாட்டாங்க. எல்லோரும் சூடாக சாப்பிடணுன்னு தான் விரும்புவாங்க. அதுக்காக இன்றைக்கி ஒரு டிஷ் அது பண்ணியிருக்கேன். இது எப்போயுமே நம்ம வீட்டில் பாரம்பரியமாக சாதம் மீந்துருச்சுன்னா இப்படி தான் பண்ணுவோம், வேஸ்ட் பண்ண மாட்டோம். அதுக்காக ஒரு கடாய் வச்சுட்டேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டேன், கடுகு உளுத்தம் பருப்பு போட்டேன். கொஞ்சம் நல்லா வெங்காயத்தை அரிஞ்சு மெலிசாக வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா வதக்கிட்டேன். அதில் காஞ்ச மிளகாலாம் போட்டிருக்கேன், கொஞ்சம் பெருங்காயம் அது போட்டுட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது இந்த சாதத்தில் கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா விரவிட்டு அதில் கொட்டிடணும். அந்த தாளிப்பில் கொட்டிட்டிங்கன்னா நல்லா அது சிம்மில் போட்டுருங்க. கொஞ்சம் மெதுவாக சூடு ஏறி 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 அந்த சாதம் ரொம்ப நல்லா அழகாக வரும். அப்போ நல்லா டேஸ்டியாக நமக்கு சாப்பாடு கிடைக்கும், நல்லாயிருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சாதம் மீந்துருச்சுன்னா வெளியே கொட்டக்கூடாது. இப்போ இருக்கிற விலைவாசிக்கு நம்ம அரிசிலாம் வெளியே கொட்ட முடியாது. சிலிண்டர் இருக்கிற ப்ராப்ளம்க்கு எதுவும் பண்ண முடியாது. இதுக்கு சைட் டிஷ் எது வேணாலும் வச்சுக்கலாம். ஊறுக்காய் வச்சுக்கலாம், இது மாதிரி கத்திரிக்காய் கொஸ்து மாதிரி இருந்தால் வச்சுக்கலாம். எலுமிச்சை ஊறுக்காய் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். மாங்காய் ஊறுக்காய் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இந்த சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும்மா. இதை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூம்மா. ஹாப்பி ரம்ஜான். ஹாப்பி ரம்ஜான். நம்ம ரம்ஜான். தேங்க்யூ. பி ஹாப்பி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கம்மா. தேங்க்யூ ஸோ மச்.